கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ண வசதியே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிற இதே நாட்டில் தான் எக்ஸாம் சென்டரையே விலைக்கு வாங்குற கொடுமையும் நடக்குது. கோவில் கூரையில் தண்ணி லீக் ஆகிறத விட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் பிளாக் வாட்டர் லேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் லேட் நைட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்ப ரோடு ஓரமாக ஒரு கார் நிற்கிறதையும் அதுக்குள்ளே ஒரு லேடி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த லேடி கார்லேயே கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு நியூஸில் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்லையும் குழப்பமான சம்பவங்கள் நடக்குது. கில்லரோட அடுத்த டார்கெட்டு ஹீரோயின் தான் தெரிய வருது. அந்த கில்லர் யார், அவன்கிட்ட இருந்த ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் காட்டுக்குள்ளே இருக்கிற அழகான பங்களாவை காட்டுறாங்க. ஒரு லேடியோட வாய்ஸு பேக்ரவுண்டில் கேட்குது. சம்மர் முடிஞ்சு வர இலையுது காலம்தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீசன். ஏன்னா உதிர்ந்து விழுகிற இலைகள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு உணர்த்தும். நடக்கிற சம்பவங்கள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். இப்போ நடந்தது கூட அப்படி ஒரு சம்பவம் தானே அந்த லேடி சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் கதையும் ஆரம்பிக்குது. இந்த பங்களாவில் ஒரு யங் லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. இவங்க பேர் கேஸ். இந்த படத்தோட ஹீரோயின் ஹை ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்கூலை காட்டுறாங்க. இன்னையோட டேர்ம் முடிஞ்சு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட கிளாஸில் ஆண்ட்ரூன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். கிளாஸ் முடிஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் பேச்சு கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப இன்னொரு டீச்சர் அங்கே வராரு. இவரோட பேர் ஜானு. இவரை கலீக்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டு ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறப்ப நான் கொடுத்த புக்கை ரீட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. கலீக் ஹீரோயினை ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்றாரு. சரி வரேன்னு ஹீரோயினும் அவர் கூட சாப்பிட போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் கலீகும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ இடியும் மின்னலுமா இருக்கு. நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவான்னு கலீக் கேட்க, இல்லை நானே போய்க்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் காரில் ஏறினதுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வருது. நீ எப்போ வருவ, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகட்டுமான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. நான் வரதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும், பேசாமல் நீங்கள் தூங்குங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி காட்டு வழியாக வராதுன்னு ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் கிளம்புறப்ப பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால் ஹீரோயின் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறதுக்காக காட்டு வழியாகவே போகிறாங்க. பிளாக் வாட்டர் லேன் கிட்ட போகிறப்ப ஒரு கார் ஓரமாக நிற்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த காருக்கு பக்கத்தில் ஹீரோயின் காரை நிப்பாட்டுறாங்க. இருட்டிலையும் மழையிலையும் காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு சரியாக தெரில. ஆனால் அது ஒரு லேடின்னு மட்டும் ஹீரோயினுக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் பங்களாவில் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை எழுப்பி காஃபி கொடுக்குறாரு. பிளாக் வாட்டர் லேன் ரோட்டில் ஒரு லேடி இறந்து கிடந்ததான் நியூஸில் சொன்னதாக ஹஸ்பண்ட் சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. உடனே பாத்ரூமுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் ஃபோனில் அந்த நியூஸை செக் பண்ணுறாங்க. நைட்டு ஹீரோயின் பார்த்தா அந்த காரில் அந்த லேடி இறந்துருக்காங்க. அவங்க மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதாவும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்களாம். அடுத்த சீனில் ஹீரோயின் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பங்களாவில் கொஞ்சம் ரெனோவேஷன் வேலை இருக்க போல். ஒரு ரூமில் ஸ்க்ரீனை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷனுக்கு கான்ட்ராக்டர் கிடைச்சாச்சான்னு ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. இன்னும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போன்னு ஹஸ்பண்ட் சொல்லவும் சரி நல்ல ஆளாக பாருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரேச்சல்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயினும் ரேச்சலும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ரேச்சலும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. ரேச்சல் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு நேற்று தான் வந்தாங்களாம். ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப கலீகை பற்றி ரேச்சல் கேட்குறாங்க. கலீகுக்கு ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்குன்னு ரேச்சல் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கலீகுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரேச்சலுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் சுசி. அவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னு ஹீரோயின் சொல்ல நீ இன்னும் கிஃப்ட் வாங்கலையான்னு ரேச்சல் கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஆனால் அது ஹீரோயினுக்கு ஞாபகமே இல்லை. எப்போ எவ்வளோ அமௌண்ட்டு ஹீரோயின் வாங்கினாங்கன்னு ரேச்சல் ஞாபகப்படுத்தவும் அப்படியே சரி கிஃப்ட் வாங்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. பிளாக் வாட்டர் லேனில் நடந்த கொலை ஹீரோயினோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதனால டோரை நல்லா லாக் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தொப்பி போட்டுட்டு நிற்கிறது தெரியுது. யார் அது நம்ம வீட்டை முன்னாடி நிற்கிறாங்கன்னு ஹீரோயினுக்கு பயம் வருது. அப்போ ஹஸ்பண்ட் சடனாக பின்னாடி வந்து நிற்கவும் ஹீரோயின் இன்னும் பயந்துடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நிற்கிறத பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க ஹஸ்பண்ட் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு யாரையும் காணோன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கே இல்லை. ஹீரோயின் தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறதா ஹஸ்பண்ட் நினைக்கவும் நான் ஒன்றும் கற்பனை பண்ணி சொல்லலைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சுசியோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஹீரோயினும் ஹஸ்பண்டும் பார்ட்டிக்கு வராங்க. ரேச்சலும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ரேச்சல் ஒரு விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. காரில் கொலை செய்யப்பட்ட லேடி ரேச்சல் ஒர்க் பண்ணுற அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்காங்களா, அவங்கள உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க.
எனக்கு தெரியாதே, அந்த லேடி வேற டிபார்ட்மெண்ட்னு ரேச்சல் சொல்கிறாங்க. அந்த லேடியோட பேர் ஜேன்னு இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஜேனுக்கு 2 வயசில் ட்வின்ஸ் இருக்காங்க போல். குழந்தைங்களை வளர்க்குறது ஜேனோட ஹஸ்பண்ட்க்கு கஷ்டமாக இருக்கும்னு ரேச்சல் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரேச்சல் கூட்டிகிட்டு போன ஒரு பார்ட்டியில் ஹீரோயின் ஜேனை ஆக்சுவலாக மீட் பண்ணிக்காங்க. ஹீரோயினும் ஜேனும் கேஷுவலாக பேசி ஃபோன் நம்பர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காங்க. அடுத்த வாரம் ஜேனோட பசங்களை மீட் பண்ணுறதுக்கு கூட ஹீரோயின் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சூசி வந்து ஹீரோயினுக்கு ஹாய் சொல்கிறாங்க. பார்ட்டிக்கு கலீகும் வந்திருக்கதை ஹீரோயின் பார்க்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறவரை உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்க, அவள் தான் என்னோட டென்னிஸ் கோச்சுன்னு சூசி சொல்கிறாங்க. அடுத்து கலீக் வந்து ஹீரோயினுக்கு ஹாய் சொல்கிறாரு. ஹீரோயின் அவரை ஹஸ்பண்ட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயினும் ஹஸ்பண்டு ரூமில் இருக்காங்க. ஜேனோட ஃபோட்டோவை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் காட்டுறாரு. தான் நம்பர் வாங்கின லேடி இவங்க தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நடந்த கொலை ஜேனை டார்கெட் பண்ணி நடந்துச்சா இல்லை சீரியல் கில்லர் பண்ணதான்னு தெரியல. எதுக்கும் வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டமை அப்கிரேட் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு நாயும் இருந்தால் சேஃபாக இருக்கும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. சரி, நான் போய் கதவை நல்லா லாக் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போகிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி ஹீரோயின் ஹலோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. வெறும் இரைச்சல் சத்தம் கேட்டுட்டு கால் கட் ஆயிடுது. அப்போ ரூமுக்கு திரும்பி வந்த ஹஸ்பண்ட் இந்த நேரத்தில் யார் கால் பண்ணதுன்னு கேட்குறாரு. ஹீரோயின் தெரியலன்னு சொல்லவும் அநேகம் அது ராங் நம்பராக தான் இருக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் டிவி நியூஸில் ஜேன் கொலையை பற்றி பேசுகிறாங்க. கொலை நடந்த நேரம் நைட்டு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள. கில்லரை கண்டுபிடிக்க பப்ளிக் ஹெல்ப் பண்ணணும்னு ஜேனோட ஹஸ்பண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிக்காராம். அதனால பொதுமக்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறக்காக போலீஸ் ஒரு டிப்லைன் நம்பரை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அந்த நம்பரை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்கவும் அது ஹஸ்பண்டாக இருக்குமோன்னு நினச்சி ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் யாருமே இல்லை. ஒரு நிழல் வீட்டுக்குள்ளே ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனால் அது ஹீரோயின் பார்க்கல. இப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் வருது. அட்டன் பண்ணால் மறுபடியும் அதே இரைச்சல் சத்தம் மட்டும் கேட்குது. ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்பா ஒருத்தர் வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. இவர் ஹோம் செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற டெக்னீஷியன். வீட்டில் எத்தனை சென்சர்ஸ் தேவைப்படும்னு பார்க்குறக்காக நாளைக்கு தான் இவர் வர வேண்டியது. இந்த ஏரியாவில் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கேன்சல் ஆனனால இன்றைக்கே வந்திருக்காரு. வீட்டில் எங்கெங்கே சென்சார்ஸ் வைக்கணும்னு பார்க்குறக்காக ஹீரோயின் அவரை உள்ளே விடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பிளாக் வாட்டர் லேனில் தான் கொலை நடந்திருக்கு. கில்லர் இன்னும் வெளியே தான் சுற்றிட்டு இருக்கான். கொலை நடக்கிறது எங்கள் பிஸ்னஸ்க்கு நல்லது, நீங்கள் ஹோம் செக்யூரிட்டியை அப்கிரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்னு டெக்னீஷியன் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு இவரை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. அதனால் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த பங்களாவோட லேஅவுட் ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால் நானே எஸ்டிமேட் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பிளாக் வாட்டர் லேனுக்கு போகிறாங்க. ஜீன் இறந்து கிடந்த ஸ்பாட்டில் மக்கள் பொக்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இயர்ரிங் கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு நரி வந்து நிற்கிது. அதை பார்த்ததும் ஹீரோயின் பயந்து போய் காரில் ஏறி வீட்டுக்கு திரும்பி வராங்க. தன்னோட ட்ராயரில் இருக்கிற ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு இயர்ரிங் இருக்குது. இந்த இயர்ரிங்கோட பேர் தான் க்ரைம் சீனில் கிடந்திருக்கு. நம்ம இயர்ரிங் எப்படி அங்கே போச்சுன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து நைட் டைமில் பாத் டப்பில் ஹீரோயின் குளிச்சுட்ருக்காங்க. மெதுவாக தண்ணிக்குள்ளே ஹீரோயின் போகிறப்ப யாரோ அவங்கள பிடிச்சி அமுக்கிற மாதிரியே இருக்குது. ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு தண்ணியை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. பயந்து போன ஹீரோயின் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி நடந்ததை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு ஹஸ்பண்ட் சொல்ல ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாரும் வந்தாங்களான்னு ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரில. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலையே காலிங் பெல் சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடி டிடெக்டிவ் நிற்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ண வேணான்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியும் அவர் கால் பண்ணிட்டாருன்னு ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ போலீஸ் வந்தது வேற விஷயம். கொலை நடந்த நைட்டு பிளாக் வாட்டர் லேனில் ஹீரோயினும் இருந்த விஷயத்த யாரோ டிப் லைனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க போல். அதை பற்றி விசாரிக்க தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஆமாம், அன்றைக்கி நானும் அந்த ரோட்டில் தான் இருந்தேன். கொலை நடந்த விஷயம் ஆனால் அடுத்த நாள் தான் எனக்கு தெரியும். டிப் லைனுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் தைரியம் வரலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. காருக்குள்ளே ஜேன் இருந்ததை பார்த்தும் நீங்கள் அப்படியே போயிட்டீங்களான்னு லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. அந்த இருட்டில் காருக்குள்ளே யாரோ ஒரு லேடி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் ஜேன்னு தெரியாத. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்ட மாதிரியும் தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. வேறு யாரையாவது அங்கே பார்த்தீங்களான்னு லேடி டிடெக்டிவ் கேட்க இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. போலீஸ் கிளம்புனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஹீரோயினை கூப்பிட்டு இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கோவமாக பேசுகிறாரு. ஏன்னா ஹீரோயினை அந்த ரோட்டில் போக வேண்டான்னு அன்னைக்கே ஹஸ்பண்ட் சொன்னார்ல, ஏன் நான் சொன்னதை கேட்கலன்னு ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. இப்போ கிச்சன் ஜன்னல் திறந்து கிடக்கிறத பார்த்து ஹீரோயின் பயப்படுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி போட்டு கொடுத்ததே கில்லராக கூட இருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டு இந்த வாரம் வேலை விஷயமா வெளியூர் போக போகிறாராம். நான் போகிறதுக்குள்ளே ஹோம் செக்யூரிட்டியை இன்ஸ்டால் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. வெளியூர் போகிறத பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீ மறந்துட்டியான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. நீங்கள் எங்கே சொன்னீங்க, சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரியே சொல்லாதீங்கன்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க.
அடுத்த சீன்ல ஹீரோயின் வெளியே போறதுக்காக கிளம்புறப்ப கால் வருது. வழக்கம் போல அந்த இரைச்சல் சவுண்டு தான். ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு கதவை திறந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் நிற்கிறான். நீங்க என்ன பண்றேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீங்க கொடுத்த புக்கை படிச்சுட்டு அது திருப்பி கொடுக்க தான் வந்தேன்னு ஸ்டூடெண்ட் சொல்றான். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த கிராஃபோர்ட் ஹவுஸை நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமேன்னு ஸ்டூடெண்ட் சொல்றான். ஹீரோயின் இந்த பங்களா வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் பூட்டியே கிடந்திருக்க போல. இந்த பங்களால பேய் நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறது உண்மையான ஸ்டூடெண்ட் கேட்குறான். ரீசெண்டாக விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது, ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம்னு ஹீரோயின் சொல்றாங்க. புக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் கிளம்பிடுறான். ஹீரோயினும் மீட்டிங் இருக்குன்னு ஸ்கூலுக்கு போறாங்க. பார்த்தாங்க யாருமே இல்லை. சடனா கலீக் பின்னாடி வந்து நிற்கிறாரு. இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்னிங் கோச்சிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் போல. மேரின்னு ஒரு டீச்சர் தான் மீட்டிங் இருக்குன்னு ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள ஆளையே காணோம். மேரி நேத்தே சொந்த ஊருக்கு போயிட்டாங்களேன்னு கலீக் சொல்றாரு. இல்லை, மேரி தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ மெசேஜே காணோம். ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கொஞ்ச நாள் என் மைண்டே சரியில்லைன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கொலையை பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு கலீக்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. இவரும் ஜீனும் ஒன்றா டென்னிஸ் விளையாடிக்காங்களா, ரொம்ப ஸ்வீட்டான லேடின்னு கலீக் சொல்கிறாரு. ஜீனோட ஹஸ்பண்டை தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நானும் ஜேனும் டென்னிஸ் விளையாடுறது ஜேனோட ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கல, அதான் நாங்கள் ஒன்றா விளையாடுறதே நிறுத்திட்டோன்னு கலீக் சொல்கிறாரு. சரின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் வெளியூர் போனனால ரேச்சலை துணைக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல. ஆனால் ரேச்சல் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, வர முடியலன்னு சொல்லிடுறாங்க. இதே நேரம் வெளியூர் போன ஹஸ்பண்டு கால் பண்ணி ரேச்சல் வரலையான்னு கேட்குறாரு. இல்லை வரல, நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்கவும் ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. ரெனோவேஷனுக்காக ஸ்க்ரீன் போட்டிருந்த ரூமில் ஒரு நிழல் தெரியுது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அடுத்து ஹீரோயினுக்கு அதே இரைச்சல் சவுண்ட் கால் வருது. ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்டில் படுத்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டதும் அம்மான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இறந்து போன அம்மாவோட வாய்ஸ் கேட்குதேன்னு ஹீரோயினுக்கு குழப்பமாக இருக்குது. பெட்ரூம் கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியவும் ஹீரோயின் பயந்து ரூமை விட்டு வெளியே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. உள்ள திங்ஸ் எல்லாம் உடையிற சத்தம் கேட்குது. யார் இருக்கீங்கன்னு ஹீரோயின் கத்துறாங்க. ஹீரோயின் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு ஹெல்ப் கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அங்கே வந்து வீடு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோயினை தவிர வேறு யாருமே இல்லை, எந்த திங்ஸும் உடையவும் இல்லை. ஹீரோயினோட பேக்ரவுண்டை செக் பண்ணதில் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கியாட்ரிக் வார்டில் இருந்திருக்காங்கன்னு லேடி டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. ஹீரோயின் தேவையே இல்லாமல் கற்பனை பண்ணி பயப்படுறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குமோன்னு லேடி டிடெக்டிவ் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பங்களாவில் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. கலீக்கு ஹோட்டலுக்கு வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. நைட்டு வீட்டில் நடந்த விசித்திரமான சம்பவங்களை ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் இன்னும் வரலையான்னு கலீக் கேட்க அவர் சைட் விசிட்காக போயிருக்கதா ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடிக்கடி ஹேங்கப் கால்ஸ் வருது. அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டு சடனாக வீட்டுக்கு வந்தது கூட ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்கு. சரி, எதுக்கும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு கலீக் கிளம்புறாரு. அடுத்த நாள் நைட்டு ஹஸ்பண்ட் ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வராரு. ஹீரோயின் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் மனநல பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அதுக்காக டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க. அந்த டேப்லெட்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ்னால தான் ஹீரோயினுக்கு ஹாலுசினேஷன் ஆகிறதா ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. இது ஒன்றும் ஹாலுசினேஷன் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் இங்கே வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருப்பார் போல. அங்கே ஹோம் செக்யூரிட்டி இன்ஸ்டாலேஷன் வேலை நடந்திருக்கு. அதுக்கான கான்ட்ராக்டில் ஹீரோயின் சைன் பண்ணிக்கதா சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கான்ட்ராக்டை காமிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்கள் இல்லாமல் நான் எந்த டிசிஷன் எடுத்திருக்கவே மாட்டேன், அந்த கான்ட்ராக்டோட காப்பியை காட்டுங்கன்னு ஹீரோயின் கேட்க அப்புறம் காட்டுறேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அடுத்து ஹஸ்பண்ட் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் சைலண்டாக எழுந்திரிச்சு ஹோம் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினோட சைன் இருக்கு. நம்ம இப்போ சைன் போட்டோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து லேப்டாப்பில் ஹாலுசினேஷன் பற்றி சர்ச் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தாமேலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப ஜீன் காரில் இறந்து கிடந்த சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் அங்கே வராரு. கில்லரு ஜேனை கத்தியால் கழுத்தில் கட் பண்ணி கொலை பண்ணிக்கான்னு நியூஸில் சொல்கிறாங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அதையே சொல்லி என்னை டென்ஷன் ஆக்காதீங்கன்னு ஹீரோயின் கத்தவும், நானே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அப்போ லேடி டிடெக்டிவ் அங்கே வராங்க. ஜீனு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காங்களான்னு ஹீரோயின் கிட்ட லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. ஆமாம், அவங்க ஹஸ்பண்டை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜீனு உங்களுக்கு தெரியுமான்னு ஹஸ்பண்ட் கிட்ட லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. இல்லை தெரியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயினும் ஹஸ்பண்டும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றப்ப ஜீன் அங்கே வந்திருப்பாங்க போல். மற்றபடி ஜீனுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பழக்கம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொலை நடந்த நைட்டு ஹீரோயின் 11:45 வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் வரதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டு கெஸ்ட் ரூமில் படுத்து தூங்கியிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் சொன்னதும் லேடி டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட வீட்டு வாசலில் ஒரு லெட்டர் கிடக்கு. அது ஜீனோட ஹஸ்பண்ட் எழுதின லெட்டரு. அவரோட பேர் அலெக்ஸு.
ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஜீன் அலெக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். நீங்கள் என் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், என் குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு அலெக்ஸ் லெட்டரில் எழுதியிருக்காரு. ஹீரோயின் லெட்டரை படிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட் அந்த பக்கமாக சைக்கிளில் வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறான். இவன் வேற இந்த ஏரியாவில் எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ரேச்சலை மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. பங்களாவில் இருக்கிறதுக்கே ஹீரோயினுக்கு பயமாக இருக்கு. ஜீனோட கில்லரை போலீஸ் கண்டுபிடிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜீனை கொலை பண்ண கில்லர் அடுத்து ஒன்றை டார்கெட் பண்ணுறாரோன்னு எனக்கு கவலையாக இருக்குன்னு ரேச்சல் சொல்கிறாங்க. திங்ஸை பேக் பண்ணிட்டு வீடை காலி பண்ணிடலாம் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டும் ஹீரோயின் சொல்கிறத நம்பாமல் அவங்களுக்கு ஹாலுசினேஷன் ஆகுதுன்னு சொல்கிறது ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்கு. அதையும் ரேச்சல் கிட்ட சொல்லி ஹீரோயின் புலம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அலெக்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜீனை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா அலெக்ஸ் ஃபீல் பண்ணுறாரு. ஜீன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு அலெக்ஸ் சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆஃபீஸில் ஏதோ லேட் நைட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஜீன் போனாங்களாம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு அலெக்ஸ் கேட்க, இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜீன் கூட ஒருத்தன் டென்னிஸ் விளாடுவான், ஒருவேளை ஜீன் அவனை பார்க்க போயிருக்கலான்னு அலெக்ஸ் சந்தேகப்படுறாரு. ஜீன் அப்படிப்பட்டவங்கல்ல, உங்கள் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் உயிராக இருந்தாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு பேபி சேர் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயின் தான் ரீசெண்டாக பேபி ஸ்டோருக்கு போயிருக்காங்க. இன்னொரு டீச்சருக்கு குழந்தை பிறந்ததுக்காக கிஃப்ட் வாங்க தான் பேபி ஸ்டோருக்கு போனேன், ஆனால் நமக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணலையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ ஆர்டர் பண்ணாமல் எப்படி பேபி சேர் வந்துச்சு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை பேபி சேரும் ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்படி குழப்பத்தில் இருக்கிறனால டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஏன்னா ரீசெண்டாக ஹீரோயின் ஸ்டெடியாக இல்லை, கான்ட்ராக்ட் சைன் பண்ணலன்னு ஹீரோயின் சொன்னாங்க. இப்போ பேபி சேர் ஆர்டர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு செக்கப் பண்ணிடலான்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. என்ன நீங்கள் நம்பலையான்னு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹஸ்பண்டும் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. என் ஒய்ஃபால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவுக்கு 55 வயசில் டிமென்ஷியா வந்திருக்கு. அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்தா ஹீரோயினுக்கும் டிமென்ஷியா வந்திருக்கலான்னு டாக்டர் சொல்கிறாரு. ஏன்னா டிமென்ஷியா சின்ன வயசுலேயே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. மெடிசன்ஸ் வாங்கிட்டு ஹீரோயினும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு ஹீரோயினுக்கு வருத்தமாக இருக்கு. அடுத்த சீனில் லேடி டிடெக்டிவ் அலெக்ஸை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு போனதை பற்றி லேடி டிடெக்டிவ் கிட்ட அலெக்ஸ் சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அலெக்ஸுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சான். ஜீன் உயிரோடு இருந்தப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அஃபேரில் இருக்கதான் அலெக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜீன் யாரை பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க, அது ஹீரோயினாக இருக்குமோன்னு லேடி டிடெக்டிவ் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட பங்களாவை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் தூங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் டிவி பார்க்குறாங்க. அப்போ டிவியில் சிக்னல் கட் ஆகி ஒரு வயசான லேடியோட உருவம் தெரியுது. ஹீரோயினோட பேரை அம்மா கூப்பிட்ற மாதிரி வாய்ஸும் கேட்குது. ஹீரோயின் பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. ரெனோவேஷனுக்காக ஸ்க்ரீன் போட்டிருந்த ரூமில் ஒரு நிழல் தெரியுது. அடுத்து கிச்சனுக்குள்ளே ஓடினா அங்கே ஒரு கத்தி ரத்தக்கரையோட கிடக்கு. ஹீரோயின் அலற சத்தம் கேட்டு ஹஸ்பண்ட் வராரு. அவரை கூப்பிட்டு கத்தியை காட்டலான்னு பார்த்தா கத்தியவே அங்கே காணோம். என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. நான் வேணா போலீஸை கூப்பிடுவான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. அவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி ஹீரோயின் அழுகிறாங்க. இது வெறும் ஸ்ட்ரெஸ்ஸு தானே சொல்லி ஹஸ்பண்ட் அவங்கள காம் டவுன் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண் முழிக்கிறப்ப ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறப்ப ஒரு டவல் கிடக்குது. தூரத்தில் அந்த நரி ஓடுது. ஹீரோயின் டவல் கிட்ட போய் பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஒரு காக்கா கழுத்து கட்டாயி இறந்து கிடக்கு. ஹீரோயின் பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. இது ஹாலுசினேஷனா இல்லை நிஜமானு கன்ஃபியூஸ் ஆகி மெடிசன் சாப்பிட்றாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறாங்க. பக்கத்தில் ஹஸ்பண்ட் நிற்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, டேப்லெட்ஸை மொத்தமாக போட்டுட்டேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இல்லையே, இன்னைக்கு சாப்பிட வேண்டிய 2 டேப்லெட்ஸ் தான் போட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு ஹஸ்பண்ட் வெளியே போகிறாரு. அப்போ ஹீரோயினோட ஃபோனில் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. எடுத்து பார்த்தா புது மெசேஜே இல்லை. என்னடான்னு ஹீரோயின் யோசிக்கிறப்பவே வீட்டில் பவர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரியுது. கொஞ்ச நேரத்துலையே லேடி டிடெக்டிவ் அங்கே வராங்க. இப்போ லைட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு. இறந்து போன எங்கள் அம்மா என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அம்மா இறந்த டிப்ரெஷனில் ஹீரோயின் சைக்காட்ரிக் வார்டில் இருந்தது லேடி டிடெக்டிவ்க்கும் தெரியும். இப்போ இவங்க வந்தது எதுக்குன்னா போலீஸ் டிப்லைனுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஜெயின் இறந்து கிடந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் மறுபடியும் போனதாக யாரும் இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்கிறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அனானிமஸ் காலர் தான் லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. நான் அங்கே போனப்போ எனக்கு ஒன்று கிடச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த இயர்ரிங்கை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இது என்னோட இயர்ரிங் தான், ஒரு பீஸ் மட்டும் வீட்டில் இருந்து மிஸ் ஆயிருக்கு. அது எப்படி கிரைம் சீனுக்கு போச்சுன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயினே ஜெயினை கொலை பண்ணிட்டு அதை மறந்துட்டாங்களோன்னு நமக்கு டவுட் வருது. இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்னு லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
சரி, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயினும் கலீகும் க்ளோஸாக பழகிறதா கேள்விப்பட்டாங்களா? அப்படின்லாம் இல்லை, நானும் கலீகும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த பங்களாக்கு கிராஃபோர்ட் ஹவுஸ்னு பேர் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு ரேச்சலோட ஃபேமிலி நேம் கிராஃபோர்டு. இது கோஇன்சிடென்ஸான லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களா ரேச்சலோட ஃபேமிலிக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரேச்சலோட தாத்தா ஏதோ ஃபினான்ஸ் ஸ்கீமில் சொத்தெல்லாம் இழந்தப்ப இந்த பங்களா கையை விட்டு போயிருக்கு. அதை ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி தான் இந்த பங்களா ஹீரோயின் கைக்கு வந்திருக்கு. சரின்னு லேடி டிடெக்டிவ் கிளம்புறாங்க. ஹீரோயின் கிரைம் சீன்லேருந்து இயரிங் எடுத்தது இப்போ தான் ஹஸ்பண்ட்க்கு தெரிய வருது. எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. டாக்டர் ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட் விஷயமா லெட்டர் அனுப்பியிருக்கார் போல. ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாமல் ஹஸ்பண்ட் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணிட்டாரா. அதுக்காக ஹீரோயின் கோவப்படுறாங்க. டிமென்ஷியாக்கான சிம்டம்ஸ் இருக்கறனால சில டெஸ்ட் எடுக்கணும்னு லெட்டரில் டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஹோம் செக்யூரிட்டி கம்பெனிக்கு கால் பண்ணி கான்ட்ராக்டோட காப்பி மிஸ் ஆகிடுச்சுன்னு அதை மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கம்பெனி அனுப்பின கான்ட்ராக்டோட காப்பிலையும் ஹீரோயினோட சைனு இருக்குது. நம்ம தான் சைன் போட்டிருக்கோம் போலன்னு ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் சுசியை மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. இறந்து போன ஜீனை இவங்களுக்கும் தெரியும். 2 பேரும் ஒரே கிளப்பில் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஜீனுக்கு ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம், ஜெயினோட கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ண லேடி தான் ஜெயினோட ஃப்ரெண்டுன்னு சுசி சொல்கிறாங்க. அந்த அக்கௌண்டன்ட் லேடி கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க முடியுமா? உன்னால் முடியலைன்னா ரேச்சல் கிட்ட கேட்குறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரேச்சல் கிட்ட போய் அக்கௌண்டன்ட் லேடியை பற்றி கேட்காதன்னு சுசி சொல்கிறாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்டன்ட் லேடியோட ஹஸ்பண்ட்க்கும் ரேச்சலுக்கும் அஃபேர் இருந்திருக்கு. அதனால் அக்கௌண்டன்ட் லேடி ஹஸ்பண்டை டிவோர்ஸே பண்ணியிருக்காங்க. ரேச்சல் இப்படிலாம் பண்ணியிருக்காளான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ரேச்சலும் அக்கௌண்டன்ட் லேடியோட ஹஸ்பண்டும் அடிக்கடி இட்டாலிக்கு போய் ஜாலியாக இருந்திருக்காங்க. அக்கௌண்டன்ட் லேடி ஒரு டைமில் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணிட்டு போய் அஃபேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ரேச்சல்னால இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னா அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஜீனுக்கும் ரேச்சலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஜீனு அக்கௌண்டன்ட் லேடியோட ஃப்ரெண்டுன்னு ரேச்சலுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு ஹீரோயினுக்கு புரியுது. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ஹீரோயினோட காரை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படியே ஹீரோயினோட காரை இடிச்சிட்டு ரோட்டை விட்டு தள்ளி விட்டுட்டு வேகமாக போயிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் இதை பற்றி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தன்னை யாரும் வேணும்னே அட்டாக் பண்ணிக்காங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அங்கே வரவும் காரில் ஏற்பட்ட டேமேஜை ஹீரோயின் காட்டுறாங்க. இது எப்போவோ ட்ரக் இடிச்சனால ஏற்பட்ட டேமேஜ், மறந்துட்டியான்னு சொல்கிறாரு. இது எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறாங்க. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மெமரி ப்ராப்ளம்னு போலீஸ் ஆஃபீஸரை ஹஸ்பண்டை அனுப்பி வைக்கிறாரு. உனக்கு டிமென்ஷியா இருக்குது, நீ சரியான மனநிலையில் இல்லைன்னு ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இவரே இப்படி சொல்கிறாரேன்னு ஹீரோயினுக்கு அப்செட்டாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு ஹோம் செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து கால் வருது. இன்னொரு கான்ட்ராக்டும் அவங்கக்கிட்ட இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் கான்ட்ராக்டில் ஹஸ்பண்ட் சைன் போட்டிருக்காரு. அடுத்து இன்ஸ்டாலேஷன் நடந்த அன்னைக்கு தான் ஹீரோயின் செகண்ட் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்காங்களாம். கான்ட்ராக்ட் விஷயத்தில் ஹஸ்பண்ட் போய் சொன்னது ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்து கார்டன் ஏரியாவில் அந்த நரி செத்து கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் ரேச்சலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்க்கு அஃபேர் இருக்கும்னு ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா கான்ட்ராக்ட் விஷயத்தில் பொய் சொல்லியிருக்காரு. அடிக்கடி ஒர்க் விஷயமா வெளியூர் போகிறாரு. ஹீரோயின் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாரு. இதை பற்றி ரேச்சல் கிட்ட சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கும் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஹையர் பண்ணி உன் ஹஸ்பண்ட்க்கு அஃபேர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கேன்னு ரேச்சல் சொல்கிறாங்க. என்னோட கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கிறப்ப ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ண விரும்பலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உனக்கு அஃபேர் இருந்திருக்கான்னு ஹீரோயின் கேட்க ரேச்சலோட முகமே மாறுது. சுசி சொன்ன விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் ரேச்சல் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு நழுவுறாங்க. இந்த கேப்பில் ரேச்சலோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணுறாங்க. அதில் ரேச்சல் யூஸ் பண்ணுற இன்னொரு ஃபோன் இருக்குது. ரேச்சலுக்கு தெரியாமல் அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரேச்சலோட ஃபோனில் இருக்கிற மெசேஜஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ரேச்சல் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்டன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்த ரேச்சல் இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருக்காங்க போல். ஹஸ்பண்ட்க்கும் ரேச்சலுக்கும் நடந்த மெசேஜ் கான்வர்சேஷன்ஸை பார்த்த ஹீரோயினுக்கு ஜெயினோட கில்லர் யாருன்னு தெரிய வருது. அதுவும் வேறு யாரும் இல்லை, ரேச்சல் தான். ரேச்சலும் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஆஃபீஸில் நெருக்கமாக இருந்ததை ஜீன் பார்த்துருக்காங்க. ஜீன் பார்த்துட்டாங்கன்னு ரேச்சலுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் தெரிஞ்சிருச்சு. பிளாக் வாட்டர் லேனில் ஜீனை மீட் பண்ண போகிறேன்னு அன்றைக்கே ரேச்சல் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ரேச்சல் ஜீனை கொலை பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பக்கமாக காரில் போனதையும் ரேச்சல் பார்த்துருக்காங்க. கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியே இப்போ ஹீரோயினோட பங்களாவில் கார்டன் ஏரியாவில் தான் இருக்குது. அதையும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. நடந்ததை தாங்கிக்க முடியாமல் ஹீரோயின் கத்தியால் கையை கட் பண்ணிட்டு அப்படியே சோஃபாவில் படுக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்தில் ஸ்டூடெண்ட் அங்கே வந்து கதவை தட்டான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப ஹீரோயின் ரத்த வெள்ளத்தில் சோஃபாவில் மயங்கி கிடக்கிறத பார்க்குறான். உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி தகவலை சொல்கிறான். லேடி டிடெக்டிவ் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஹஸ்பண்ட் அங்கே வராரு. என்னாச்சுன்னு ஸ்டூடெண்ட் கிட்ட ஹஸ்பண்ட் கேட்குறாரு. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறான். அடுத்த சீனில் ஹஸ்பண்டும் ரேச்சலும் பங்களாக்குள்ளே டார்ச் லைட்டோட நுழையிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஃபோன் மாட்டிக்கிச்சுன்னு கெஸ் பண்ணி அதை எடுக்க தான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஏன்னா ஜீன் கொலையில் எவிடன்ஸாக இருக்கிறது அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ் தான். 2 பேரும் ஃபோனை தேட ஆரம்பிக்கிறப்ப லைட்ஸ் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. ரெனோவேஷனுக்காக ஸ்க்ரீன் போட்டிருந்த ரூமில் ஹீரோயின் நிற்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து ஹஸ்பண்டும் ரேச்சலும் ஷாக் ஆகி நிற்கிறப்ப கலீக் வந்து ஹஸ்பண்டை அட்டாக் பண்ணுறாரு. ரேச்சல் சுத்தியால் கலீக் அடிக்கவும் அவர் மயக்கம் போட்டுறாரு. ஹஸ்பண்டும் ரேச்சலும் ஹீரோயினை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கையை கட் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையான்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ரேச்சல் ஹீரோயினை மடக்கி பிடிக்கவும் 2 பேருக்கும் சண்டை வருது. ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை அடித்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கட்டி போடுறாரு. கலீகுக்கு அடிபட்டிருக்கனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் உன் கலீக் கூட அஃபேரில் இருக்கேன்னு ரேச்சல் கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்தது நீ தான், எனக்கு எல்லாமே தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு ரேச்சல் சொல்ல அந்த பொய்யை இதுக்கு மேலேயும் நான் நம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரேச்சலும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஹீரோயின் மேலே ரேச்சலுக்கு பொறாமல் இருந்திருக்கு. ரேச்சல் ஃபேமிலிக்கு சொந்தமான பங்களாவை ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொறாமை வன்மமாக மாறி இருக்கு. இப்போ ஹீரோயின் மேலே பழி போடுறதுக்காக ஹஸ்பண்டை ரேச்சல் கத்தியால் குத்துறாங்க. அப்போ லேடி டிடெக்டிவ் கன்னோட அங்கே வந்து ரேச்சல் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் தான் வயலண்ட்டாக மாறிட்டதா ரேச்சல் போய் சொல்கிறாங்க. ஆனால் லேடி டிடெக்டிவ் அதை நம்பலை. ஏன்னா இவங்க சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேச்சலுக்கும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கும் இருந்தது அஃபேர் இல்லை. ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஹஸ்பண்ட்க்கும் ரேச்சலுக்கும் ஒருத்தர் தெரியும். ரேச்சல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் ஹஸ்பண்ட் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்காரு. ஹீரோயினோட அம்மா இறந்து அதனால ஹீரோயின் மனநல பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் ரேச்சலும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஹீரோயினை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குன்னு நம்ப வச்சு சூசைட் பண்ணிக்க வைக்கிறதா அந்த பிளானு. ஹீரோயின் இறந்துட்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச இந்த பங்களாவும் சொத்தும் ஹஸ்பண்ட் கைக்கு வந்துடும். அதை வச்சு சந்தோஷமா வாழலான்னு ரேச்சல் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ரேச்சலும் ஹஸ்பண்டும் நெருக்கமாக இருந்ததை ஜீன் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளான் சொதப்பிருக்கு. ஜீனை கொலை பண்ணி அந்த பழியை ஹீரோயின் மேலே போடலான்னு ரேச்சல் நினச்சிருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு ஃபாரின் போயிட்டு வந்ததா ரேச்சல் சொன்னது பொய். ஃப்ளைட் டிக்கெட்ஸை செக் பண்ணி ரேச்சல் எங்கேயுமே போகலன்னு லேடி டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோயின் மேலே சந்தேகத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் கிரைம் சீனில் ஹீரோயினோட இயரிங்கை ரேச்சல் போட்டிருக்காங்க. ஹீரோயினோட மைண்டை ஸ்டெடியாக இருக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் அவங்கள ஹஸ்பண்டும் குழப்பத்துலையும் பயத்துலையுமே வச்சுருந்தாரு. ரெனோவேஷனுக்காக போட்டிருந்த ஸ்க்ரீனில் நிழல் தெரிஞ்சது கூட ஹஸ்பண்ட் ப்ரொஜெக்டர் வச்சு பண்ண ஒரு ட்ரிக்கு தான். அன்றைக்கி ஹீரோயினை பாத்டப்பில் பிடிச்சி அமுக்குனது ரேச்சல் தான். ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்தே டேஞ்சரில் தான் இருந்திருக்காங்க. ஹஸ்பண்டு ஹீரோயினை ஸ்பை பண்ணுறதுக்காக வீட்டில் வச்ச கேமராவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்டையும் ரேச்சலையும் கையும் களவுமாக பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் போட்ட ஸ்கெட்சு தான் சூசைட் ட்ராமா. அதை ஸ்பை கேமராவில் பார்த்துட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக ஹஸ்பண்டும் ரேச்சலும் வருவாங்கன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணிக்காங்க. இந்த பிளான்க்கு ஸ்டூடெண்ட்டு, கலீகு, லேடி டிடெக்டிவ்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்காங்க. கிளைமேக்ஸில் ஹீரோயின் அலெக்ஸை மீட் பண்ணி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜீன் கொலையில் இருந்த மர்மம் விலகிடுச்சு. ரேச்சல் கத்தியால் குத்துனதில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவர் உண்மையாக இல்லைனாலும் ஹீரோயின் அவரை உண்மையாக தான் நேசிச்சிருக்காங்க. ரேச்சலையும் நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சாங்க. இந்த சம்பவங்கள் ஹீரோயினுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒத்து கவனிச்சோம்னா நம்ம தேடுற ஆன்சர் கிடைக்கும். செகண்டு, எது எப்போ நடக்குமோ அது நடந்தே தீரும். தேர்டு, நம்ம நினைக்கிறத விட நம்ம ஸ்ட்ராங்கானவங்க தான். இந்த 3 லைஃப் லெசனோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.